Tamil Junior February 2006. Get ready. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மேதகு ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பங்கு கொண்டு பேசுவதிலும் இந்த அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை மன்றத்தின் மூலம் நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் முதல் மாநிலமாக ஆக்கும் வகையில் இந்த அரசு தனது பணிகளை செவ்வனே ஆற்றி வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளாக பருவமழை தொடர்ந்து பொய்த்து வந்துள்ளது. இதன் காரணமாக வரலாறு காணாத வறட்சி ஏற்பட்டதை யாவரும் நன்கு அறிவீர்கள். வறட்சியின் கொடுமையை குறைக்க இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் பல நடவடிக்கைகளை எடுத்து வந்துள்ளது. சென்னை தவிர மற்ற மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவித்து நிவாரண பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வேளாண்மை துறையில் இந்த அரசு பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வந்துள்ளது. விவசாயிகளின் நலனில் எப்பொழுதும் அக்கறை கொண்டுள்ள இந்த அரசு தீபாவளி பண்டிகையை கொண்டாட விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு பரிசு பைகள் வழங்கியது. அதுமட்டுமல்லாமல் அவர்களுக்கு இலவச அரிசியும் பயிர் இழப்பீட்டு தொகையும் உடனே வழங்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரி படுகை மாவட்டங்களை வளப்படுத்தவும் காவிரி டெல்டா விவசாயிகளின் துயரத்தை துடைத்து அவர்களுக்கு வாழ்வளிக்கவும் தமிழக மக்களுக்கு வளமும் நலமும் வழங்கவும் காவிரி நீரில் தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கை பெறுவதில் இந்த அரசு முழுமையாக பங்காற்றி வருவது நீங்கள் எல்லாம் அறிந்த ஒன்றாகும். சென்னையை நோக்கியுள்ள மிக கடுமையான குடிநீர் பிரச்சனையை தீர்க்க இந்த அரசு முனைப்புடன் செயல்பட்டு கூடுதலான குடிநீர் ஆதாரங்களை ஏற்படுத்தியுள்ளது. கிணறுகளிலிருந்து குடிநீர் எடுக்கப்பட்டு குழாய்கள் மூலம் நகரத்திற்குள்ள குடிநீர் பகிர்மான நிலையங்களுக்கு கொண்டு வரப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறது. சென்னை நகர மக்களின் குடிநீர் தேவைக்கு முன்னுரிமை அளிப்பதை போன்று கிராமப்புற மக்களுக்கும் குடிநீர் வழங்க முனைப்புடன் இந்த அரசு செயல்பட்டு வருகின்றது. தமிழ்நாட்டிலுள்ள ஏழை எளிய பாட்டாளி மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள், மீனவர்கள் போன்றோரின் குடும்பங்கள் வாழ்வில் வளம் பெறவும் இந்த
அரசு தொடர்ந்து பாடுபடும் என்பதை கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். சென்னை தங்கசாலையில் உள்ள பரணி என்டர்பிரைசஸ் நிறுவன மேலாளரிடமிருந்து சென்னை தாம்பரத்தை அடுத்த மாடம்பாக்கத்தில் அமைந்துள்ள ஓம் சக்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி தாளாளருக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், வணக்கம். நாங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து வகையான மரத்தினால் செய்யப்பட்ட நாற்காலிகள், மேசைகள் போன்றவற்றை மிக குறைந்த விலையில் தயாரித்து சப்ளை செய்து வருகிறோம். சென்னை நகரையொட்டி வளர்ந்து வரும் பகுதியில் தாங்கள் புதியதாக நர்சரி பள்ளி ஒன்றை தொடங்கி இருப்பதாக அறிகிறோம். தங்களது பள்ளிக்கு தேவையான கரும்பலகைகள், குழந்தைகள் வசதியாக உட்கார்ந்து எழுதக்கூடிய சிறிய வகையிலான நாற்காலியுடன் கூடிய மேசைகள் போன்றவற்றை செய்து தர தயாராக உள்ளோம். எங்களிடம் மொத்தமாக வாங்குபவர்களுக்கு 10% கழிவு தொகையை வழங்குகின்றோம். எங்களது விலை பட்டியலை இக்கடிதத்துடன் இணைத்துள்ளோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.